இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான சுகியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுகியம் பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயத்துல நோம்புக்காக எல்லாருமே செய்வாங்க. இன்னைக்கு நான் எங்க வீட்டில் எப்படி சுகியம் செய்வோமோ அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இப்ப சுகியம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுகியம் செய்யறதுக்காக நான் கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம இந்த 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இது பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அது நல்லா உடையும். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பருப்பு தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மிக்சர்ல கூட போட்டு அரைச்சிக்கலாம். எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தெரியிற மாதிரி வைப்பாங்க. அதனால நான் வந்து ஒரு கரண்டியில சும்மா நசுக்கி விட்டுக்கிறேன். மிக்சர்ல ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து மசிஞ்சிரும். இப்போ நான் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 100 கிராம் போல் வெல்லத்தை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். இது பாகு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடலைப்பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி நான் வச்சுருப்பேன். தேங்காய் பூ கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் சுகியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கூட நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சேர்க்காமலே செஞ்சால். அதனால நான் வந்து தேங்காய் சேர்க்கல. இந்த கடலைப்பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்குது. கடிக்கும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். வெல்லமும் கடலைப்பருப்பும் சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். அப்போ வந்து நம்ம சுகியம் செய்கிறதுக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சிடுறேன். இப்போ நம்மளுடைய சுகியத்துக்கான பூரணம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் 100 கிராம் போல் மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த மைதா மாவு கரைச்சல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம ஒரு கடாயில் சுகியம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மைதா மாவு கரைச்சலில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வந்து செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பாரம்பரியமான சுகியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2-3 நாள்னாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வீணாகாது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சுகியத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.